श्रीशैलेशदया पात्रम् दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणम् वन्दे नम्यजामातरम् मुनिम् अखिलात्मगुणावासम् अज्ञानतिमिरावहम् आश्रितानाम् सुशरणम् वन्दे अनन्तारिदेशिकम् श्रीमद्रामानुजाचार्य श्रीपादाम् बोरुहद्वयम् சதுத்தமாங்க சந்தாரியம் அனந்தாரியம் அகம்பஜே. நம்மளாம் இங்கே ஒரு உத்தமமான திருநாளில் கூடியிருக்கிறோம். மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாமி மணவாள மாமனுடைய அவதார திருநட்சத்திரம். ஆனி மாசம் இன்னைக்கு மூலங்கிறதுனால அவருடைய மாச திருநட்சத்திரம்ன்றது ஒரு வைபவம். அதன்றி இன்றைக்கு அழகிய மணவாள மாமனிகளுக்கு தனியன் சமர்ப்பித்த நாள் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான, மேலும் இதற்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான திருநாளிலே அதை பற்றி சில வார்த்தைகள் அடியேன் இங்கே விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது பெரியோர்கள் இட்ட கட்டளை. அதை தலைமையில் கொண்டு யதாமதி சில விஷயங்களை இங்கே விண்ணப்பிக்கிறேன். பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கு 3 வைலட்சண்யங்கள் சொல்லுவோம். வைலட்சணம்னா அதுக்கு ஒரு ஏற்றம், ஒரு சிறப்பு. 3 சிறப்புகள் சொல்லுவோம். விஷய வைலட்சண்யம், பக்திரு வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம் அப்படின்னு 3 ஏற்றங்கள் ஒரு கிரந்தத்துக்கு உண்டு. விஷய வைலட்சண்யம்னா அந்த கிரந்தம் எதை சொல்ல வருகிறது, என்ன பொருளை நமக்கு தருகிறது அப்படின்னு பார்த்தால் அதனுடைய ஏற்றம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு விஷயம். அதை தவிர பக்திரு வைலட்சம்னால் அதை இயற்றியவர், அதை சொன்னவர் யாருன்னு பார்க்கணும். அவருக்கு என்ன ஏற்றம் இருக்கிறது, அவருக்கு என்ன பெருமை இருக்கிறது அப்படிங்கு பார்க்கணும். 3ஆவதாக பிரபந்த வைலட்சண்யம், அந்த சொற்கள் அதுக்கு என்ன ஏற்றம் இருக்கிறது, அது நன்றாக அமைக்கப்பட்டிருக்கிறதா, எப்படி சொல்ல வருகிறது, விஷயம் இருக்கட்டும், அதில் சொல்ல பொருள் இருக்கட்டும், சொல்லும் நன்றாகவே இருக்க வேண்டும் அப்படிங்கிற நம்ம பார்க்கிறோம். இந்த 3ம் அமைந்திருந்தால்தான் அந்த கிரந்தத்துக்கு ஒரு தனி ஏற்றம் இருந்து அது நம்முடைய பல காலம் நடையாடக்கூடிய விஷயமாக அமையும். இதுல ஏதாவது ஒண்ணு குறைந்தாலும் அது கொஞ்சம் ஒரு குறைதான். அது பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுன்னு பார்க்கிறோம். இது எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம்தான். இது புராணமாகட்டும், இதிகாசங்களாகட்டும், ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களாகட்டும், மந்திரங்களாகட்டும், எதை எடுத்திருந்தாலும் இதை நம்ம பார்க்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா நமக்கு முக்கியமாக நம்ம எடுத்துக்கூடியது விஷ்ணு புராணம். ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா அதை யார் அருளி செய்தா அப்படின்னு பார்த்தாலும் பராசர மகரிஷி மைத்திரேயருக்கு அருளி செய்தான்னு பார்க்கிறோம். இப்போ பராசர மகரிஷி அவருக்கு இருக்கிற ஏற்றம் நம்மால சொல்ல முடியாது, அவ்வளவு உயர்ந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தால் அந்த விஷ்ணு புராணத்திலே பெருமாளை பற்றி சொல்லுகிறார். அதனால பெருமாளை பத்தின விஷயம் ஆகிறது. அதன்றி விஷ்ணு புராணத்துடைய அந்த பிரக்கிரியை நமக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் ரொம்ப உயர்ந்ததான ஒரு புராணம். அது புராண ரத்னமே நம்முடைய பெரியோர்களால் கொண்டாடப்படுகிறது. அதுபோல இதிகாசங்கள் எடுத்து பார்க்கலாம். இதிகாசம் எடுத்து பார்த்தால் ராமாயணத்தை எடுத்து பார்க்கலாம். ராமாயணத்தை எடுத்து பார்த்தால் நமக்கு தெரியும் அது நாரத மகரிஷி வால்மீகிக்கு உரைத்த விஷயம் அப்படின்னு. நாரதுடைய ஏற்றம் நாமெல்லாம் அறிந்ததுதான். அது சக்கரவர்த்தி திருமணத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரந்தம். ராமாயணத்துடைய அந்த ஸ்லோகங்கள், அதனுடைய ஏற்றங்கள்லாம் நம்முடைய பெரியோர்களால் பறக்க காட்டப்பட்டிருக்கின்றன. மகாபாரதம் எடுத்தாலும் அது வேதவியாசர் அருளி செய்தது, இல்ல அதற்குள்ள அதனுடைய சாரமாக நாம் பார்க்கக்கூடியது பகவத்கீதை, இல்ல ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்து பார்த்தால் பகவத்கீதை தானே சோதிவாய் திறந்து எம்பெருமானே அருளி செய்த விஷயம். அது வேதாந்த சாரமாக இருக்கிறது. அதனுடைய பிரக்கிரியும் ரொம்ப உயர்த்தியாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதுபோலதான் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுபோல ஆழ்வார் பிரபந்தம் எடுத்து பார்த்தாலும் அதுவும் அப்படிதான். ஆழ்வார் பிரபந்தங்கள் ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்டது நம் போன்ற சம்சாரிகளுக்காக. அதனுடைய ஈரச்சற்குடைய நயம், அதனுடைய மேன்மையும் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் ரொம்ப விஸ்தாரமாகவே காட்டப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தமும் திராவிட வேதசாகரம் அப்படின்னு நாதமுனிகள் கொண்டாடுகிறார் திருவாய்மொழி. அது ஒரு வேத சாகரமாகவே இருக்கிறது. இதற்கு திராவிட வேதம் என்றே பெயரிட்டு அங்கே அருளி செய்கிறார் நாதமுனிகள். அதனுடைய சொல் நயம், பொருள் நயம் எல்லாமே உயர்ந்ததாக இருக்கிறது நாம் பார்க்கிறோம். மந்திரம் எடுத்து பார்த்தாலும் பிள்ளலோகாச்சாரியர் சொல்லுகிறார், மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திரப்பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால்
காரியகரமாவது அப்படின்னு அந்த மந்திரத்துக்கும் அதே விசேஷத்தை அவர் காட்டுகிறார். மந்திரம் என்ன சொல்ல வருதுன்னு பார்க்கணும். அது அத்தால் சொல்லப்பட்ட வஸ்து என்ன, அந்த மந்திரத்துடைய அந்த சப்தத்துடைய விசேஷம் என்ன, மந்திரத்தை நமக்கு கொடுத்த ஆச்சாரியனுடைய பெருமை என்ன அப்படின்னு அவ்விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்த பிள்ளலோகாச்சாரம் காட்டுகிறது. ஆக நமக்கு எங்க பார்க்கும் பார்த்தால் இந்த மாதிரி இந்த 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன. இப்போ இந்த வைபவம் எடுத்திருந்தால் அது கொஞ்சம் ஒரு பக்கமா வைக்கலாம். நம்ம ஒன்றும் அதனால அது மற்றதை விட குறைந்ததுன்னு இல்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பக்கம் நாம் சொல்லையும் பொருளும் எடுத்துக்கலாம். சொல்லும் பொருளும் தனியா எடுத்து வச்சிருந்தால் அதனுடைய ஏற்றம் முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த உலகத்தை பார்த்தோம்னா பொதுவா பல விஷயங்கள் இப்ப நம்ம சொல்லினே வந்தோம் இல்லையா, புராணங்கள் என்ன, இதிகாசங்கள் என்ன, மந்திரங்கள் என்ன, திவ்ய பிரபந்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தால் இந்த சொல் பொருள் ரெண்டுமே எடுத்திருந்தால் பல பேர் பொதுவாக பார்த்தோம்னால் அந்த சொல்லுதான் அவளுக்கு நிறைய தெரிய வருகிறது. எத்தனையோ பேர் வேதங்கள் கத்துட்டே வரா, குழந்தைகள்லாம் போய் பாடசாலை கத்துக்கிறா. பொதுவாக எல்லாரும் சொல்ல வரவில்லை, பொதுவாக அவன் அந்த சொல்லுதான் முதல்ல கத்துக்கிறான். அதுக்கப்புறம் பிறகு பொருளை தெரிந்து கொள்கிறார்கள். சில பேர் தெரிந்து கொள்ளாமலே போய்விடுகிறார்கள் பார்க்கணும். அது வேதமா இருந்தாலும் அப்படிதான் இருக்கு பார்க்கிறோம், புராணங்களும் அப்படிதான் பார்க்கிறோம், இதிகாசங்கள் பார்க்கிறோம், திவ்ய பிரபந்த அதிகாரிகள்னு சொல்றோம். அவ அத்தியாபகா இருக்கா, அவளும் பல பேர்கள் அந்த அவ சொல்ல தொடங்கினால் சில பேர் இருக்கான்னு சொல்றா. நான் 24 ஸ்லோகம் கொண்ட ராமாயணத்தை முதல்ல ஆரம்ப ஸ்லோகத்தை எடுத்து சொன்னால் கெடுகடுன்னு கடைசி வரைக்கும் சொல்லி முடித்து விடுவாள் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அடியேன். வேதமும் அப்படியே அக்னிமீழன்னு தொடங்கினால் அப்படியே விடாமல் பல மணி காலம் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் பல பேருக்கு இருக்கிறது. ஆனா அந்த பொருள் அவள் தெரிஞ்சிருக்கானா சில பேர் தான் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அந்த சொல்லும் பொருளும் இரண்டும் சேர ஒருவர் அதிகாரியாக இருந்தால் அவர் தான் நம்ம வித்வான்னு கொண்டாடுகிறோம். சொல்லும் தெரிஞ்சிருக்கணும், பொருளும் தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்தால் ஒரு குறைதான் அப்படின்னு நம்ம ஒரு வழியா பார்க்கிறோம். அப்போ ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஏற்றம் சொல்லிலும் இருக்கிறது, பொருளிலும் இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த மணவாள மாமணிகளே ஆச்சரியமா இந்த மாதிரி 2 விஷயங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத தம்முடைய உபதேச மாலையிலே ஒரு ஆச்சாரனுக்கு காட்டுகிறார். ஞானம் அனுஷ்டானமே நன்றாகவே உடையான குரு அப்படி. ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு ஞானமும் இருக்க வேண்டும், அதற்குரிய அனுஷ்டானமும் இருக்க வேண்டும். இது 2 இருந்தால்தான் அவருக்கு ஏற்றம். அப்படி அதற்குள்ள பல உள்ளத்தங்கள்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஒரு மேலிருந்து வரையா பார்க்கும்போது ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு லட்சணம் சொல்ற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. அப்படி அந்த ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரீவசன பூஷணம் பின்னர் சொல்ல போறாரு. 6 வசன பூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார், 6 சொல் நேரில் அனுட்டிப்பார் அப்படின்னு காட்டுகிறார். அப்படி அந்த ஆச்சாரியனுக்கு ஞானமும் இருக்கணும், அனுஷ்டானமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல தான் ஆச்சாரியத்திலே அழகிய மணவாள பெருமான் காட்டுகிறார். சேர்ப்பாரை பட்சிகளாக்கி இந்த கர்மங்களையும் ஞானத்தையும் சிறகென்று குரு சப்ரம்மச்சாரி புத்திர சிஷ்ய ஸ்தானே பேசும் அப்படின்னு ஒரு உயர்ந்ததான ஒரு சூத்திரம் அருளி செய்கிறார். அவர் நெற்றில காட்டுறாருன்னா இதே மாதிரிதான் அவருக்கு அந்த குருவாக இருக்கக்கூடியவருக்கு அந்த ஞானமும் அந்த அனுஷ்டானமும் அந்த கர்மமும் சொல்லக்கூடிய விஷயமும் இவை 2 சிறகுகளா இருக்கின்றன. சிறகுகளா இருக்கிறதுனால அவரை பட்சியாக்குறார். சேர்ப்பாரை நம்மை பெருமாள் கொண்டு இடத்திலே கொண்டு சேர்ப்பார், அவர் ஆச்சாரனாகிறார். அவருக்கு இவை 2 இருக்க வேண்டும். சாஸ்திரம் தான் சொல்றது. எப்படி ஒரு பட்சியானது வானத்திலே 2 சிறகுகளை கொண்டு பறக்கிறதோ, அப்ப அது ஒரு சிறகு ஒடிச்சனா சிறகொடிந்த பட்சிங்கிறோம், அதால் பறக்க முடியாது. அப்போ 2 சிறகுகளும் இருந்தால்தான் அது வானத்திலே பறக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். எப்படி அந்த பட்சியானது பட்சினாங்கதின்னு அந்த ஆகாசத்துல பறக்கிறதோ சாஸ்திரம் சொல்லுகிறது, ததைவ அதுபோல இந்த ஞானம் கர்மம் இவை 2ஐயும் கொண்டுதான் ஒருவன் புருஷோத்தமனை அடைகிறான் அப்படின்னு சாஸ்திரமும் காட்டுகிறது. ஆக இவ்விரண்டும் இருக்கணும்னு அந்த அர்த்தம் பார்க்கணும். அதுபோல ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டோம்னால் இந்த சொல் அர்த்தமும் இருக்கும், நயமும் இருக்கணும், அதுல பொருள் அர்த்த நயமும் இருக்கணும். ஒரு அதிகாரியா இருக்கக்கூடியவர், ஒரு வித்வானாக இருக்கக்கூடியவர் இவ்விரண்டையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு அந்த இடத்துல நமக்கு பெரியோர்களால் காட்டப்பட்டிருக்கு. அப்படி இந்த 2 இருந்தால்தான் அதுக்கு ஒரு ஏற்றம் நாம் பார்க்கிறோம்.
அந்த இரண்டையும் ஒருவர் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு மூலத்துக்கான விஷயம். இது ஒரு மூலமாக ஒரு கிரந்தம் இருக்கு. அந்த மூலத்துடைய சொல்லை தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அப்படி அவர் உயர்ந்த அதிகாரி தான். ஆனால் அவரை காட்டிலும் இன்னொரு உயர்ந்த அதிகாரி இருக்கிறார். யாருன்னு கேட்டால், அந்த மூலத்துக்கு பெரியோர்கள் வியாக்கியானம் இட்டருள் இருக்கிறார்கள். உயர்ந்ததான வியாக்கியானங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. சில அதிகாரிகள் எப்படி இருக்கிறார் என்றால், அந்த வியாக்கியானமும் அவர்களுக்கு பூர்ணமாக அந்த ஞானம் இருக்கிறது. எப்படி என்றால், வியாக்கியானத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் ஞானம் இருக்கிறது. அந்த வியாக்கியானம் இருக்கே, அந்த பங்கி இருக்கே, அதுவே அவர்களுக்கு முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் அவருடைய மனதிலே நடையாடுகிறது. அப்படிங்கிறது ஒரு சில இடத்துல நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மூலத்தை படிச்சு அந்த சொற்களை மனப்பாடம் செய்து கொள்வதே கடினம். அப்புறம் அதனுடைய அர்த்தத்தை மனதிலே தேக்கிக் கொள்வது இன்னும் கடினம். அந்த அர்த்தத்தை விளக்கக்கூடியதான வியாக்கியானம் இருக்கிறதே, அதை படித்து அந்த வியாக்கியானங்கள் என்ன சொல்றதுன்னு புரிந்து கொள்வது கடினம். ஆனால் அந்த வியாக்கியானத்துடைய அந்த சொற்களே பூரணமாக மனதிலே இருக்கிறது அப்படின்னால் அவருடைய நிலையை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்தவர் தான் நம்ம சொல்லணும். அப்படி ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் இவ்வுலகிலே என்று நாம் பார்க்கிறோம். அதிலே தலையாயவர் நாம் சொல்லக்கூடியவர் நம்முடைய சுவாமியான மணவாள மாமுனிவர். இன்றைக்கு நமக்கு விஷயமாகிறது அவர் ஈடு காலக்ஷேபம் செய்த விஷயம். ஈடுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னால், அது திருவாய்மொழிக்கு ஏற்பட்ட வியாக்கியானம். உபதேச மாலையிலே மணவாள மாமுனிவர் சொல்லுகிறார், முந்துரவே பிள்ளான் முதலானூர் செய்தவர்களும் அந்த வியாக்கியங்கள் அன்றாயில் அந்தோ திருவாய்மொழி பொருளை தேர்ந்துரைக்க வல்ல குருவார் இக்காலம் நெஞ்சே கூறு. அப்படி இந்த திருவாய்மொழிக்கு உயர்ந்ததாக 5 வியாக்கியானங்கள் அமைந்திருக்கின்றன. அந்த வியாக்கியானங்கள் இல்லாவிட்டால் இதனுடைய அர்த்தங்களை நாம் எவ்வாறு அறிந்து கொள்வது, நமக்கு கிடைக்காமலே போய்விடும் அப்படின்னு இடத்துல மணவாள மாமுனிவர் காட்டுகிறார். அதை உடனே அங்கே அவரை துவங்கி அடுத்த 5 பாசுரங்களிலே அந்த வியாக்கியானங்கள் என்னென்ன அப்படின்னு அவரை காட்டியிருக்கிறார். இன்பமிகு 6000 அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அது திருக்குறுகை பிரான் பிள்ளான் பணித்தது. அதற்கப்புறம் 9000 ஒன்று இருக்கிறது. 9000 அப்படிங்கிற அது நஞ்சியர் அருளி செய்த வியாக்கியானம். நஞ்சியர் என்பவர் பராசர பட்டருடைய நேர் சிஷ்யர். அதற்கப்புறம் பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்த 24,000 படின்னு ஒன்று இருக்கு. 24,000 என்று ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. அதற்கப்புறம் நம்பிள்ளை அவர் அதை சொல்ல, அதை பட்டோலை கொண்டார் வடக்கு திருவிகை பிள்ளை, அதற்கு 36,000 படின்னு பேரு. அதைத்தான் நாம் ஈடு என்று கொண்டாடுகிறோம். இதை தவிர அழகிய மணவாளச்சியர் என்பவர் அவர் 12,000 படி என்றொரு வியாக்கியானம் அருளி செய்திருக்கிறார். அப்படின்னு ஒரு 5 வியாக்கியானங்கள் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு உரைக்கிறார் மணவாள மாமுனிவர். இது என்ன ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம்னா, இந்த ஒன்றும் ஒரு விதமான ஒரு சங்கையை கொண்டிருக்கிறது. முதலிலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் சுவாமி ராமானுஜருக்கு அவர் ஞானபுத்திரராகிறார். ராமானுஜரை பௌராணிகர் என்று கொண்டாடுகிறார்கள். இவர் அதனாலே பௌராணிக புத்திரர் என்று இந்த இடத்துல வியாக்கியானத்தை சொல்லி, அவர் பௌராணிக புத்திரர் என்பதனால புராண சங்கையிலே இதற்கு வியாக்கியானம் அருளி இருக்கிறார் சொல்லி ஸ்ரீ விஷ்ணு புராணம் 6000 ஸ்லோகங்கள் கொண்டது, அதனால 6000 படி அருளி செய்தார் அப்படின்னு அந்த இடத்துல வியாக்கியானத்திலே பிள்ளலோகம் செய்ய காட்டுகிறார். படி என்றால் 32 எழுத்துக்கள் கொண்டதுக்கு ஒரு படின்னு பேர், கிரந்தம்னு சொல்லுவாங்க. ஆக இது 6000 கிரந்தங்கள் இல்ல 6000 படி அப்படின்னு இருக்கு பேர். அடுத்தது நஞ்சியர் அவர் 9000 படி அருளி செய்திருக்கிறார். அது ஸ்ரீபாஷ்யத்துடைய அந்த சங்கையில அமைந்திருக்கிறது. என்னன்னா ஸ்ரீபாஷ்யம் வேதாந்த சாரமாகிறது, இவரோ வேதாந்தி. அதனால அந்த 9000 படி என்பது அந்த ஸ்ரீபாஷ்ய சங்கையிலே அமைந்திருக்கிறது அப்படின்னு வியாக்கியானத்திலே காட்டப்பட்டிருக்கிறது. 24 படியினால் 24ஆம் ஸ்லோகம் கொண்டது வால்மீகி ராமாயணம். அந்த சங்கையிலே அமைந்திருக்கிறது பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்சது. பெரியவாச்சான் பிள்ளைக்கும் ராமாயணத்துக்கும் உள்ள சம்பந்தம் நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். பெரியவாச்சான் பிள்ளை பாசுரப்படி ராமாயணம், ராமாயண தனி ஸ்லோக விவரணம் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான கிரந்தங்கள்லாம் அமைத்திருக்கிறார். நம்முடைய பூர்வர்கள் அனைவருமே ராமாயணத்திலே அதீதமாக ஈடுபாடு கொண்டவர்கள் தான். படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் 10 வெள்ளம் குடிகொண்ட கோயிலி ராமானுசன் அப்படின்னு நம்ம உடையவரை கொண்டாடுகிறோம். ஒரு வருட காலம் திருமலையிலே சென்று அடிவாரத்திலே இருந்து அவர் பெரிய திருவண்ணாமலை
இந்த ராமாயணத்துடைய சீரிய அர்த்தங்களை எல்லாம் கேட்டார் அப்படின்னா அதனுடைய ஏற்றம் என்ன, அது எந்த அளவுக்கு நம்முடைய பூர்வாச்சாரர்கள் கொண்டாடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். நம்முடைய சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதே திருவாய்மொழியும் ராமாயணம் தான் அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக 24 படி அந்த சங்கையில அமைந்திருக்கிறது. 36 படி அது ரொம்ப விஸ்தாரமான ஒரு கிரந்தம். அதற்கு ஈடு என்றே பெயர். ஈடுனா என்ன, எதனால் அதுக்கு ஈடு அப்படின்னு பேரு கேட்டால் ஒன்னு சொல்லலாம், அது மாறன் செந்தமிழ் மறைக்கு ஈடா இருக்கிறது. அது உள்ள அர்த்தங்களை எல்லாம் இதிலே அற்புதமாக தேக்கி அமைத்து காட்டியிருக்கிறார் நம்பிள்ளை. அதை பட்டோலை கொண்டார் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படின்னு பார்க்கிறோம். அதனால அதுக்கு ஈடு என்று பேர். இல்ல அதற்கு ஈடு அதுவேயாம் அப்படின்னு சொல்லலாம், அதனால அதுக்கு ஈடுன்னு பேர். இல்லை நம்மை மாறன் திருவாய்மொழியிலே ஈடுபடுத்த செய்யும்படியான கிரந்தம் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பலவாறாக அதுக்கு ஈடு என்று பெயர். அது 36 படி சங்கையிலே அமைந்திருக்கிறது. 12 படி அது இடையில இருக்கு. 6000 முதல்ல அவர் அமைத்தார், அதனுடைய இரட்டை மடங்கு. பெரியவாச்சான் பிள்ளை 24 படி அமைத்தார், அதனுடைய பாதி பங்கு. அதனால அதீத விஸ்தாரமும் இல்லாமல் அதீத சுருக்கமும் இல்லாமல் மத்தியஸ்தமாக அமைந்திருக்கிறது அப்படின்னு பெரியவர்கள் காட்டுகிறார். ஆக இந்த ஈடுங்கிறது இதிலே இந்த 5 வியாக்கியானங்களிலே ஈடு என்பதுதான் நம்முடைய சம்பிரதாயத்திலே அது ஒரு காலக்ஷேப விஷயமாகவே கொண்டாடப்பட்டிருக்கிறது. பகவத் விஷயம் அப்படின்னு சொல்லி ஆச்சாரர்கள் இதை வரி வரியாக காலக்ஷேபம் செய்து அதை சிஷ்யர்கள் பெற்று வருகிறார்கள். இன்றளவும் பார்க்கிறோம். இப்ப கூட பல இடங்களிலே இப்போ நமக்கு இருக்கிற வசதியினால இந்த மாதிரி ஜூம் செஷன் இது போன்ற வகைகளில் கூட இந்த ஈடு காலக்ஷேபம் பகவத் விஷய காலக்ஷேபம் நடந்து வருகிறது. இன்றளவும் நாம் பார்க்கிறோம். ஒரு காலத்துல ஒரு ஆச்சாரத்தை அடிபணிந்து அவர்கிட்ட போய் வாங்கக்கூடிய விஷயமா இருந்தது. இன்று இந்த டெக்னாலஜியுடைய ஒரு ஏற்றம் சொல்லலாம். அது இந்த டெக்னாலஜிக்கு பல குற்றங்கள் இருக்கு, இருந்தாலும் சில நன்மைகளும் இதனால பயக்கிறதுன்னு பார்க்கிறோம். இது ஒரு நன்மை, நாம் இருக்கும் இடத்திலே வந்து சேருகிறது ஒரு நன்மை. ஆனாலும் அது அப்படி பூரணமாக அது வழியாக அனுபவித்து பெற முடியுமான்னு கேட்டால் அதுவும் கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான். அது இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் இந்த 5 வியாக்கியானங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இதிலே இந்த ஈடுங்கிற வியாக்கியானம் 36 படி அதை மணவாள மாமுனிகள் தம்முடைய நெஞ்சிலே பூரணமாக தேக்கி வைத்திருந்தார். எப்படின்னு கேட்டால் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த முதல் அக்ஷரம் ஸ்ரீயப்பத்தியாயின்னு ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுல ஆரம்பித்து இங்க கடைசியில வந்து பிறந்தார் உயர்ந்தேன் கொண்டு வந்து முடிக்கிறார் இல்லையா, அது வரைக்கும் அந்த மூலமாக சொல்லப்பட்ட வியாக்கியானம் என்ன இருக்கிறதோ ஒரு சொல் விடாமல் மணவாள மாமுனிகள் தம்முடைய இதயத்திலே வைத்திருந்தார் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுகிறார். அப்படி செய்ய முடியுமானா அது அதிமானுஷ செயல்தான். யாரால முடியும்னா அது 1000 நா படைத்த ஆதிசேஷன் இருக்கானே அவனே அவதாரம் செய்து வந்ததால் தான் அப்படி செய்ய முடிகிறது நம்ம சொல்லணும். அப்படி அந்த ஈட்டை தம்முடைய மனசிலே தேக்கி வைத்திருந்தால்தான் அவருக்கு ஈட்டு பெருக்கின்ற திருநாமம் ஏற்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்படி சுவாமி அந்த ஈட்டை மனசுல வைத்துக் கொண்டிருந்ததால்தான் ரொம்ப ஆச்சரியமான திருவாய்மொழிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான ஒரு கிரந்தம் இது. திருவாய்மொழி 150 சுவாமி ஏற்றி இருக்கிறார். அதை எழுதுவது என்பது அவ்வளவு சுலபம் என்று. ஏன்னா அதுக்கு ஒரு நம்ம ஆங்கிலத்தில் கண்டிஷன் சொல்றோம் இல்லையா, பல கண்டிஷன்ஸ் வைத்துக் கொண்டிருந்தார், நியமங்கள் வைத்துக் கொண்டு அந்த நியமங்களுக்கு உட்பட அந்த திருவாய்மொழி 150 ஏற்பட வேண்டும். இப்ப மூலமான திருவாய்மொழி எடுத்துட்டோம்னால் அது 1000 பாட்டுக்கள் அந்தாதி நடையிலே அமைந்திருக்கிறது. பல வகையான செய்யுள் இலக்கணங்கள் எல்லாத்துக்கும் சேர்ந்து பல பல பத்துக்களாக பல பல இலக்கணங்களோடு அமைந்து வருகிறது. ஆழ்வார் வந்து நியமம் வச்சு எழுதினாரா அப்படி கிடையாது. அது பெருமாள் 300 சொன்னார், இவர் 500 சொன்னார், அவரே காட்டுகிறார். பெருமாள் சொல்லிட்டே வந்தார், நான் அதை மறுபடியும் உரு போட்டு திருப்பி சொன்னேன், அதுதான் இந்த திருவாய்மொழின்னு அவரே காட்டுகிறார். ஆனால் இந்த திருவாய்மொழி எடுத்துன்னு பார்த்தோம்னா சுவாமி நம்மாழ்வார் ஏற்ற திருவாய்மொழி இருக்கே அது எப்படி அமைந்திருக்குன்னு கேட்டால் 100 பத்துக்கள்னு சொல்றோம். ஒரு 10 ஆனா 10 எழுது 11 பாசுரம். ஏன்னா கடைசி பாசுரம் பலஸ்ருதி பாசுரம். அதனால முதல் 10 பாசுரங்களில் சில கருத்துக்களை சொல்லுகிறார் ஆழ்வார். அப்புறம் அந்த பலஸ்ருதின்னு சொல்லி இந்த பாசுரத்தை சொன்னார், அதை அனுபவிப்பவர்களுக்கு இன்னது கிடைக்கும் அப்படின்னு ஒரு பல ஸ்ருதி சொல்லக்கூடிய பாசுரமாக அமைத்திருக்கிறார். அதை யார் செய்தார் அப்படின்னு தன்னுடைய பெயரையும் சேர்த்து சொல்லுவார் நேரத்து. அதனால 11 பாசுரங்கள் இருந்தாலும் அதே 10 பாசுரங்களையும் சொல்லுகிறோம். அந்த ஒரு 10ஐயும் எடுத்துக்கொண்டு
அந்த 10 பாசுரங்களினாலே என்ன அர்த்தம் சொல்ல வருகிறார் ஆழ்வார் அப்படின்னு ஈட்டில காண்பித்திருக்கிறார். இப்ப மணவாளமாமணி என்ன பண்றான்னு கேட்டால், அந்த அர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த அர்த்தத்தை ஒரு பாசுரத்துல ஒரு முதல் 2 அடியிலோ 2.5 அடியிலோ அந்த அர்த்தத்தை தெளிவாக சொல்லிவிட வேண்டும். அந்த 10 பாசுரத்துல அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல புரிஞ்சுட்டு அதை 2 அடியில சுருக்கணும். அதை ஏதோ சொல்லிட்டு விட முடியாது, நான் அனுபவிக்கிறேன்னு சொல்ல முடியாது, இதுதான் அர்த்தம்னு காட்டணும். அதன்றி ஆழ்வாருடைய வைபவத்தை அடுத்த ஈரடிகள்ல சொல்லணும், ஈற்றடிகள்ல ஆழ்வாரை பத்தி சொல்லணும். இதன்றி அது வெண்பா நடையில் அமைந்திருக்கு. வெண்பாங்கிறது தமிழ்ல ஒரு இலக்கண வகை, அது செய்யுள் வகை, கடினமான வகைன்னு பெரியோர்கள் சொல்லுவார்கள். பலவிதமான நியமங்கள் அதுக்கு உண்டு. வெண்பா எழுதுறதுங்கிறது அவ்வளவு சுலபம் என்று வெண்பால் எழுதணும். இதன்றி அது அந்தாதி நடையில அமைந்திருக்கணும். ஆனால் அந்த அந்தாதி எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆழ்வார் அந்த 10-11 பாசுரங்கள்ல முதல் அடியிலே முதல் வார்த்தை என்ன பிரயோகம் பண்ணாரோ அதை இவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். 11வது பாசுரத்துல கடைசி வார்த்தையாக என்ன எடுத்திருந்தாரோ அதை கடைசி வார்த்தையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் முன்னாடி இந்த சொன்ன நியமங்கள்லாம் சேர்த்து ஒரு பாசுரத்தை அமைக்கணும். அப்படின்னால் எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஈடு அவர் மனசுல இருந்து நமக்கு புரிய வரணும் அதுல இருந்து. ஏன்னா அந்த அர்த்தம் அவ்வளவு தேங்கி இருந்தால்தான் இந்த நியமங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு திருவாய்மொழி நொத்தாதி போன்ற ஒரு கிரந்தத்தை அமைக்க முடியும். அமைப்பது சுலபமே கிடையாது. பொதுவா பார்க்கலாம், முதல் பாசுரம் எடுத்து பார்த்தோம்னா ஆழ்வார் என்ன பண்றார், உயர்ந்தாலும் ஆரம்பிக்கிறார். அதனால அந்த உயர்வுன்னு ஆரம்பிக்கிறது அந்த இடத்துல. அப்புறம் கடைசியில வீடுன்னு கொண்டு வந்து முடிக்கிறார் 11ஆம் பாசத்துல. அப்ப இவர் என்ன பண்ண, இவரும் அந்த உயர்வை எடுத்துக்கணும், வீடு எடுத்துக்கணும். உயர்வே பரன்படியை உள்ளதெல்லாம் தான் கண்டு உயர்வையை நேர்கொண்டு உரைத்து, இது அந்த 10 பாசுரங்கள சொன்ன அர்த்தம். அந்த முதல் 10ல ஆழ்வார் பெருமாளுடைய பரத்துவத்தை விஸ்தாரமாக சொல்லி இருக்கிறார். அதனால அதை பத்தி சொன்னாரு. முதல் 2 அடியில் காணிச்சுட்டார். அப்புறம் மயர்வேதும் வாராமல் மானிடரை வாழ்விக்கும் மாறன் சொல், நம்மளெல்லாம் வாழ்விக்கக்கூடியது இந்த திருவாய்மொழி, அது அடியாக நமக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேறாகவே விளையும் வீடு அப்படின்னு இந்த முதல் பாசத்துல காட்டுகிறார் மணவாளமாமணி. அப்போ அந்த சுருக்கமாக 2 அடியிலே அர்த்தத்தை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார், மாறன் அவர் திருவாய்மொழியிலே சொன்ன அந்த விஷயத்தை சொல்ல பிறகு அவருடைய வைபவத்தை சொன்னார். அத்தால்தான் நமக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு காண்பிக்கிறார். இது போல 100 பாசங்கள் இப்படிதான் வரணும். அதுல தான் நமக்கு அவருடைய அந்த சொல் திறமையும் தெரிய வருகிறது, பொருளை எவ்வளவு தூரம் மனதிலே வைத்துக் கொண்டிருந்தார் அப்படின்னு தெரிய வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒருவரிடத்திலிருந்து இந்த வீடு விஷயத்தை தான் செவிமடுக்க வேண்டும் அப்படின்னு திருவரங்கத்து எம்பெருமானுக்கு ஒரு ஆசை உண்டாயிற்று. அப்ப என்ன பண்றார், அவர் மணவாளமான்கிட்ட போய் ஒரு நியமனம் வைக்கிறார். தேவரீர் இந்த மாதிரி திருவாய்மொழியை ஈட்டை கொண்டு ஒருவருடைய காலட்சேபமா என் முன்னே சாதிக்க வேண்டும், அதை நான் செவிமடுக்க வேண்டும் அப்படின்னு நம்பெருமாள் நியமித்தார்னு யாரோ சொல்லல, மணவாள மாமணிகள் தாமே அப்படி நடந்ததுன்னு எழுதி வைத்திருக்கிறார். எப்படி சரணாரியத்தை எடுத்து பார்த்தோம்னா, உடையவர் சொல்றார், நான் பெருமாளுடைய சரணாரி பண்ணும்போது அவர் சில விஷயங்களை எனக்கு சொன்னார் அப்படின்னு அந்த இடத்துல காண்பித்திருக்கிறாரோ, அதுபோல இங்கே மணவாள மாமணிகள் தாம் அப்படி நியமனம் பெற்றுத்தான் இந்த காலக்ஷேபம் நடந்ததுன்னு காண்பிக்கிறார். நாமார் பெரிய திருமண்டபமார் நம்பெருமாள் தாமாக என்னை தனித்தழைத்து நீ மாறன் செந்தமிழ் வேதத்தின் செம்பொருளை நாளுமிங்கே வந்துரை என்று ஏவுவதே ஆய்ந்து அப்படிங்கிறார். நான் யாரு, எப்பேற்பட்ட பெரிய திருமண்டபம், அதுல அந்த ஈட்டை பற்றி நீ வியாக்கியானமாக இங்கே உரைக்க வேண்டும், காலக்ஷேபமாக உரைக்க வேண்டும் அப்படின்னு நம்பெருமாள் என்னை தனியா கூட்டு சொன்னாரே, என்ன ஆச்சரியம் அப்படின்னு வியந்து போய் சொல்லுகிறார் மணவாள மாமணி. அப்படி எம்பெருமானுடைய நியமனமே பெற்றதுனால இந்த காலக்ஷேபம் அங்கே நடந்தது. எப்படின்னு கேட்டால், ஒருவருடைய காலம் நடந்தது. எம்பெருமான் நம்பெருமாளானவர் உபயநாச்சிமார்கள் என்ன, விஸ்வக்சேன கருடாதிகள் என்ன, எல்லாரும் அழைத்துக் கொண்டு ஆழ்வார்கள் என்ன, எல்லாரையும் அந்த பெரிய திருமண்டத்தை தன்னுடைய கூட்டிக் கொண்டு ஒருவருடைய காலம் தன்னுடைய உற்சவாதிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு இந்த காலக்ஷேபத்தை செவிமடுத்தான் அப்படின்னு நம்முடைய குரு பரம்பரை சொல்லுகிறது. நமக்கே தெரியும், இன்றளவும் பார்க்கிறோம், திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய அந்த உற்சவங்கள் எக்காரணத்துக்கு கொண்டும் தடபடக்கூடாது. நான் முதல்ல உடையவர் நியமனம் பண்ணி வைத்தார்,
பிறகு கலாப காலத்திற்கு பிறகு மணவாள மாமுனிகள் அதை சீர்படுத்தி வைத்தார். அவர் காலத்துக்கு பிறகு இன்றளவும் அந்த உற்சவங்கள் எப்படி அவர்கள் ஏற்படுத்தி வைத்தார்களோ அப்படித்தான் நடந்து வருகிறது, எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அப்படின்னால் அந்த உற்சவங்கள் சாமான்யமாக தடைபட முடியாது. சில வருஷங்களுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு அந்த தங்கத்தை ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்து, அதை கொடுத்ததுக்காக என்றைக்கு அவர் சமர்ப்பித்தாரோ அந்த நாள் அந்த தங்கத்தேரிலே நம்பெருமாள் ஏழை பண்ணி கொண்டு வரணும் கேட்கும்போது முடியாது என்று சொல்லிவிட்டாள்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் அடி. என்ன கேட்டால் அன்றைக்கு அந்த மாதிரி உற்சவம் கிடையாது. யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுத்தார் என்பதற்காக அந்த மாதிரி ஒரு புதிதாக உற்சவத்தை உண்டாக்க முடியாது. அன்றைக்கு என்ன உற்சவம் அந்த கோயில் இருக்கோ அதுதான் நடக்க வேண்டும் அப்படின்னு தடை பண்ணார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்படி இருக்கச்சே ஒருவருட காலம் இந்த உற்சவாதிகளால் நிறுத்தி வைத்தார்னா அது எம்பெருமானுடைய கட்டளை பேரில் தான் நடந்திருக்க வேண்டும். வேற யாரும் போய் அந்த மாதிரி தடை பண்ண முடியாத நேரத்தில் அப்படி ஒருவருட காலம் சுவாமி சாதித்தார். அந்த காலட்சேபமாக ஈட்டை வரி வரியாக எடுத்து விஸ்தாரமாக சொல்லிக்கொண்டே வந்தார். அதை எம்பெருமான் தானே கேட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அது எப்படி இருக்குன்னு கேட்டால், விபவாவதாரத்துல உலகைய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்படின்றபடி லவகுச்சர்கள் அவர்கள் ராமாயணத்தை கானமாக பாட எம்பெருமானே பெருமாளை சக்கரவர்த்தி திருமகனே அவன் அங்கே அதை அமர்ந்து கேட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மகாபாரதத்தை எடுத்து பார்த்தால் பீஷ்மர் வேதவியாசர் சுகுத்த அந்த சகசிரநாமங்கள் 1000 திருநாமங்களை எடுத்து அவர் தர்மபுத்திரனுக்கு உரைக்க அதை பரமாத்மாவான கிருஷ்ணன் அவன் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு கேட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். இதெல்லாம் விபவாவதாரத்தில் அமைந்த விஷயங்கள். அதுபோல இங்கே அர்ச்சையில் இருக்கக்கூடியவரான நம்பெருமாள் அவர் உட்கார்ந்து இவ்விஷயத்தை செவிமடுத்தார், கேட்டார், ஆனந்தப்பட்டார் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததான ஒரு விஷயமாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. அப்படி செய்து முடிக்கும் போது இந்த ஒரு வருட காலம் அது முடிந்து கடைசியில் இந்த பிறந்தார் உயர்ந்தேங்கிற வரைக்கும் கொண்டு வந்து சுவாமி முடித்தார். அது முடித்த திரு நன்னாள் இருக்கே அதுதான் இன்றைய நன்னாள் ஆணி திருமூலம். இந்த ஆணி திருமூலத்தன்றுதான் அந்த ஈடு காலக்ஷேபம் நிறைவேறியது. அதுவும் எம்பெருமானுடைய திருவுள்ளம் தான். புதுல பார்க்க இந்த மூல நட்சத்திரம்னா ஏதோ ஒரு அதுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாமானிய இந்த பாஷணங்கள்லாம் இருக்கு நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதை குலைத்துக் கொண்டு இங்க காண்பிக்கிறார். அந்த மூல நட்சத்திரத்துக்கு எவ்வளவு ஏற்றனால் அது சுவாமி அவதரித்த தினமும் அதுதான், இந்த ஈடு காலக்ஷேபம் நிறைவேறின தினமும் அதுதான். அப்போ தான் ஒரு நியமனம் பண்ணார் பெருமாள். அந்த நியமனத்தை சிறைமேற்கொண்டு மணவாள மாமுனிகள் அதி ஆச்சரியமாக அற்புதமாக எல்லோரும் அனுபவிக்கும்படி பெருமாளே அனுபவிக்கும்படி சாதித்தார்னால் அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, ஒரு பரிசு ஒன்று கொடுக்கணுமே, என்ன பரிசு கொடுக்கிறது அப்படின்னு யோசித்த பெருமாள், அவருக்கு பெருமாளுக்கு எத்தனையோ சில குறைகள்லாம் இருந்திருக்கலாம். அவதார காலத்துல இருந்தார். அவர் வசிஷ்டர் விஸ்வாமித்தருக்கு சிஷ்யாக இருந்தார். ராமாவதார காலத்துல சாந்திமினி கிட்ட போய் கத்துண்டார் கிருஷ்ணனாக. அதெல்லாம் சில குறைகள் அவருக்கு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அந்த குறையெல்லாம் தீரும்படிக்கு இப்படிப்பட்ட ஒருவரை நம்முடைய ஆச்சாராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு ஏற்பட, ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் என்ன செய்யணும்னா, பிரதான சிஷ்யனா இருக்கக்கூடியவன் ஆச்சாரியனுக்கு தனியன் சமர்ப்பிக்க வேண்டும். இதுதான் பொதுவான வழக்கு. சில சமயங்கள்ல மாறுபட்டு பார்க்கிறோம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு தனியன் கொடுக்கக்கூடியதாகவும் சில சமயம் அமைந்திருக்கிறது. ஆனால் பொதுவாக சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு தனியன் கொடுக்கணும்னு பார்க்கிறோம். அதனால பெருமாள் என்ன பண்ணார், அந்த அர்ச்சககுமார் ரூபத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே அரங்கநாயகம் என்ற பிள்ளையாக ஸ்ரீசேஷ தயா பாத்திரம் அப்படிங்கிற இந்த உயர்ந்த தனியனை அன்றைய தினம் இன்றைய தினமான இந்த ஆணி திருமூலத்தன்று மணவாள மாமனிக்கு சமர்ப்பித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த முக்கியமான நாடு. முன்னாடி சொன்ன மாதிரி பெருமாளுக்கு சில குறைகள்லாம் இருந்தது. யாரையாரோ ஆச்சாரம் எடுத்துட்டோமே அதெல்லாம் சரியாக வரவில்லையா. அந்த சாந்திபினி என்றவர் தன் பிள்ளையை காப்பாற்றி கொடுக்கணும்னு கேட்டார். விஸ்வாமித்திரை பத்தி கேட்கும்போது அவர் ஏதோ சில மேனையோடு இருந்தார். அப்படி நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நினைத்து பார்த்து விட்டு பெருமாள் நினைத்தாராம், இப்படி எல்லாம் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் பூரணமாக ஒரு ஆச்சாரியர் நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைத்து அதற்கு ஏற்றவர் மணவாள மாமனிகள் தான் என்று செய்தார்னு பார்க்கிறோம். தனியன் மட்டும் இல்லை, ஒரு சிஷ்யன் ஆச்சாரியனுக்கு பல விஷயங்கள் செய்யணும். இரண்டாவது விஷயம் என்ன பண்ணாருன்னு எடுத்து கேட்டால், மணவாள மாமனிகள் அவருடைய இயற்பெயர்
அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அவருடைய திருநாமம். அவர் குழந்தையா இருக்கும்போது அவருடைய தகப்பனார் இட்ட திருப்பேர் அதுதான். இப்ப அவர் சன்னியாசம் எடுத்துக்கொள்ளும் போது சன்னியாசிகள் வேறு பேர் மாத்திப்பான். மணவாள மாமனிகளும் ஷடகோபஜீயர்னு பேர் வைத்துக் கொள்ளணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் தான் பின்னாடி இதுபோல அவரை ஆச்சாரம் வரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அப்பவே அவனுடைய திருவுள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்ததுனால அழகிய மணவாளனான நம்பெருமான் என்ன பண்ணார், தேவரீர் திருநாமத்தை மாற்றிக்கொள்ள வேண்டாம், இதே திருநாமம் இருக்க வேண்டும் நியமித்தான்னு பார்க்கிறோம். ஏன்னு கேட்டால் சிஷ்யன் என்ன பண்ணனால் ஆச்சாரனுடைய திருநாமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆச்சாரனுக்கு என்ன பேர் இருக்கோ அந்த பெயரை சிஷ்யன் வைத்துக் கொள்ள வேண்டும் மரபு. உடையவரிடத்துல யஜ்யமூர்த்தி தோற்றார், வேற பேர் வச்சுக்கிற என்ன பேர் வச்சிருந்தார், அருளாள பெருமாள் எம்பெருமானான்னு பேர் வச்சிருந்தார். எம்பெருமானாங்கிறது அவருடைய ஆச்சாரனுடைய திருநாமம். அருளாள பெருமாள் உதவியோட தான் எம்பெருமானார் அவரை தோற்கடித்தார் அப்படிங்கிறதுனால அது இரண்டையும் சேர்த்து அருளாள பெருமாள் எம்பெருமானான் பேர் வச்சுக் கொண்டான்னு பார்க்கிறோம். அதுபோல சிஷ்யன் ஆச்சாரனுடைய பெயரைத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அழகிய மணவாளன் யோசித்தார், இவர் சடகோபஜியர்னு வைத்திருந்தா நம்ம பேரை சடகோபன் மாத்திக்க வேண்டாம், நம்ம அழகிய மணவாளாக இருக்கலாம், அதனால அவர் பேரை மாற்றிக்கொள்ள வேண்டாம் சொல்லி உத்தம ஸ்வீகாரம் பண்ணும்போது பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற நியமனத்தையும் தடை செய்து மணவாள மாமனிகளாகவே இருக்க வேண்டும் நியமித்தான்னு பார்க்கிறோம். தன்னுடைய ஆச்சார மணவாளனுடைய அந்த அவதார தினத்தையும் கொண்டாடும் அழகிய மணவாளன் இன்றளவும் அவருடைய தீர்த்த தினத்தையும் கொண்டாடுகிறான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி உயர்ந்தவரான இந்த மணவாள மாமனியை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார். இன்றைய தினம் அழகிய மணவாளன் அப்படிங்கிறது இந்த தினத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு. வேற தினங்களுக்கு இந்த மாதிரி வர முடியாது. பொதுவாக தனியன் சமர்ப்பித்த நாள், தனியன் பெற்றுக்கொண்ட நாள் அப்படின்னு அதிகமா பார்க்க முடியாது. ஏதோ ஒரு வியக்திகளை பார்க்கலாமோ தெரியல, காலப்போக்கில் அதெல்லாம் மறைந்து விடுகிறது. அவதார தினம் நமக்கு தெரிய வருகிறது, தீர்த்த தினமே பல பேருக்கு பல ஆச்சாரம் நமக்கு தெரியாம போயிடுறது. ஆனால் அந்த ஆச்சாரியனுக்கு ஒரு தனியன் சமர்ப்பித்த நாள் அப்படின்னு தனியாக கொண்டாடணும்னா இதைத்தான் சொல்லணும். இதை விட ஒன்று வேற சொல்ல முடியாது நம்மால். அப்படி செய்தவன் என்ன பண்ணா, அந்த தனியன் அதே சமயத்துல எந்த சமயத்திலே திருவரங்கத்திலே இந்த தனியன் சமர்ப்பிக்கப்பட்டதோ அதே சமயத்திலே திருவேங்கடத்திலும் சரி, பதரிகாசம் சரி, இன்னும் பல திவ்யதேசங்களிலும் அதே சமயத்திலே இந்த தனியனை எல்லோருக்கும் அங்கே சொல்லி பட்டோலை கொள்ளும்படியாக நியமித்து இன்று முதல் பிரபந்தங்கள் சேவிக்கும் போது ஆரம்பத்திலே இந்த தனியனை சேவித்துத்தான் ஆரம்பிக்க வேண்டும்னு அழகிய மணவாளன் நியமித்தான் அப்படின்னு நம்முடைய குரு பரம்பரை காட்டுகிறது. அப்படி உயர்ந்ததான ஒரு தனியனை கொடுத்து மணவாள மாமனிகளை தன்னுடைய ஆச்சாரனை எடுத்துக்கொண்டான். அப்படின்னா நமக்கெல்லாம் ஒரு சாமானிய சந்தேகம் வரலாம், பெருமாள் போய் ஒருத்தரை தன்னுடைய ஆச்சாரனை ஏற்றுக்கொள்ளலாமா? இது எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்விதான். அப்படி கூட நடக்குமா? பெருமாள் எப்படிப்பட்டவர், உயர்ந்தவர், நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் தானே. நம்மில் ஒருவரை அவன் எப்படி தேர்ந்தெடுத்தான்? நித்திய சூரியாக இருந்தா கூட அவரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய ஆச்சாரனை எடுத்துக் கொள்வானா? இதெல்லாம் வெறும வாய் வார்த்தையாக சொல்கிறார்களா, உண்மையா அப்படின்னு சில கேள்வி வைக்கப்படுகிறது. அதுக்கு பொதுவாக இப்படி ஒரு பதில் சொல்லலாம். அவன் நிரங்குஷ சுவாதந்திரியன் எம்பெருமான். அவன் இப்படிதான் செய்யணும்னு நினைத்து பண்ணானால் அது பண்ணலாமா கூடாதான்னு கேட்கறதுக்கு நாமார். இப்படிதான் நடந்தா இப்படிதான் நடந்தது. பெருமாள் ஆசைப்பட்டால் வைத்துக் கொண்டார் அப்படின்னா அதோட விடணும். அது வைத்துக் கொள்வது சரியா தவறா, அது சாஸ்திரத்துக்கு ஒவ்வுமான்னு கேட்டால் சாஸ்திரத்துக்குள்ளே அடங்கினவன் எம்பெருமான். அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான், ஒரு நியமனம் வைத்தான் அப்படின்னு கேட்டால் அதை கேள்வி கேட்பதற்கு யார்? நாமார். அப்படி சொல்லிடலாம். அப்படி சொன்னா சில பேர் சொல்ல, அது சரி, அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி இருக்கு, இருந்தாலும் எங்களுக்கு சந்தேகம் நிவர்த்தி ஆகலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நமக்கு யோசிக்கணும், அப்ப ஏன் பெருமாள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு பார்த்தால் இவர் மட்டும் தேர்ந்தெடுக்கலையே. முன்னாடி சொன்னோம் இல்லையா, விபவாவதாரத்துல வசிஷ்டரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ஆச்சாரியனாக, விஸ்வாமித்திரை தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ஆச்சாரியனாக, கிருஷ்ணனாக இருக்கும்போது சாந்திபினியை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதனால ஒருத்தரை குருவாக வைத்துக் கொள்வது என்பது அவன் செய்யாமல் இல்லை. இல்ல அர்ச்சையில தான் பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தால் திருக்குறுங்குடி நம்பி உடையவரை தன்னுடைய ஆசாரங்கள் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்க்கும் அந்த இடத்துல. இந்த அளவுக்கும் அவருக்கு பெரிய சிம்மாசனம் கொடுத்து தான் அங்கே கீழே உட்கார்ந்து கேட்டான் அப்படின்னு சொல்லுகிறார்கள். அந்த சிம்மாசனம் அங்க இருக்கிறது. திருவேங்கடத்துக்கு போனாலும் பார்க்கிறோம், அந்த இடத்துல அப்பனுக்கு சங்காள் எழித்த பெருமாள் அப்படின்னு சங்கு சக்கரத்தை கொடுத்தார் அந்த இடத்துல. நமக்கு அப்படிதான் அது சமாஷம் பண்ணி கொள்ளும் போது சங்கு சக்கர லாஞ்சனம் நமக்கு ஆச்சாரியன் பண்ணி வைக்கிறார் சிஷ்யனுக்கு. அதுபோல அந்த இடத்துல சங்கு சக்கரத்தை கொடுத்து பெருமாளை தன்னுடைய சிஷ்யனாக உடையவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தெற்கு திசையிலே
திருக்குறுங்குடி நம்பி அவர் உடையவர் ஏற்றுக்கொண்டார். வடக்கு திசையிலே திருவேங்கடமுடையான் அவன் உடையவரை அங்கே ஏற்றுக்கொண்டான் கேட்டால், நடுவிலே திருவரங்கநாதன் யாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு பார்த்தால் அவரும் ஏற்றுக்கொண்டார். அவரும் மணவாள மாமுனிகளை அர்ச்சா உருவத்தில் இருக்கும்போது தன்னுடைய ஆச்சாரனை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சரி, அதுவும் இருக்கட்டும். அவர் நேரத்தில் ஒரு உபதேசம் பண்ணார், பெருமாளுக்கே உபதேசம் பண்ணார் திருக்குறுங்குடியில, அதனாலதான் ஆச்சாரம் எடுத்துருந்தான்னு பார்க்கிறோம். திருவேங்கடத்துல சங்கு சக்கரத்தை கொடுத்தார், அதனால்தான் ஆச்சார ஸ்தானத்திலே வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். மணவாள மாமுனிகள் ஈடு காலட்சம் தான் சாதிச்சார், இன்னும் ரங்கநாதனுக்கு நேரடியாக எதுவும் செய்யவில்லையே அப்படின்னு கேட்டால், ஈடுங்கிறது என்ன, திருவாய்மொழிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ஈடுங்கிறது என்ன, திருவாய்மொழி அர்த்தம். ஆனால் திருவாய்மொழி என்ன அர்த்தத்தை சொல்லுகிறது? துவயார்த்தம் சொல்லுகிறது. துவயத்துடைய அர்த்தம் தான் திருவாய்மொழி என்று நம்முடைய பூர்வாச்சாரர்கள் காட்டுகிறார். அப்போ ஈடு சாதித்தார் அப்படின்னு கேட்டால், பெருமாள் முன்பாக பெருமாள் கேட்கும்படியாக என்ன சாதித்தார்னா துவயார்த்தம் தான் சாதித்தார் மணவாள மாமுனிகள். சரி, துவயார்த்தம் தான் சாதித்தார். ஸ்ரீவச்சனபூஷணத்தில் பிள்ளலோகா சொல்லுகிறார், எவன் ஒருவன் நேரே பெரிய திருமந்திரத்தை உபதேசிக்கிறானோ அவன் தான் ஆச்சாரியன் அப்படின்னு அந்த இடத்துல காட்டுகிறார். இவர் துவயார்த்தம் தானே சாதித்தாரே, திருமந்திரார்த்தம் சாதிக்கவில்லையே அப்படின்னு கேட்டால், துவயார்த்தத்தை சொன்னால் துவயார்த்தம் மட்டுமா சொல்ல முடியும்? திருமந்திரத்தையும் சேர்த்து தானே சொல்லணும், சரம ஸ்லோகத்தையும் சேர்த்து தானே சொல்லணும். அது கொண்டு விலக்கி தனியா சொல்லிட முடியாது. ஒரு பாசுரம் அடியன் முன்னாடி விண்ணப்பித்திருக்கிறேன். பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன் நின்று இருகன் இளம் மூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் மறை அப்படின்னு திருவேங்கட மலை பத்தி ஒரு வர்ணனை வைக்கிறார் பூதத்தாழ்வார். அந்த இடத்துல அனந்தாழ்வான் ஆச்சரியமாக சாதித்தாராம், அந்த இருகன் இளம் மூங்கில் அப்படிங்கிறது துவயம் என்றும், அருகிருந்த தேன் கலந்துன்னு சொன்னதுனால அதற்கு முன்னும் பின்னுமா இருக்கக்கூடிய தேன் போல இருக்கக்கூடியதான திருமந்திரத்தையும் சரமஸ்லோகத்தையும் சேர்த்துத்தான் அந்த இடத்துல உபதேசமாக செய்த விஷயத்தை சொல்லுகிறது. உடையவர் திருமலையிலே வந்து சாதித்த அந்த ரகசிய திரையார்த்தத்தை சொல்லுகிறது, காலக்ஷேபத்தை பற்றி சொல்லுகிறதுன்னு நான் இதுக்கு அர்த்தம் கண்டுபிடித்தேன்னு அனந்தாழ்வான் சாதித்தார். ஆக திருமந்திரத்தை சொல்லித்தான் சரமஸ்லோகத்தை சொல்லித்தான் துவயார்த்தம் சாதிக்க முடியும். ஏன்னா திருமந்திரம் என்ன, பிரணவம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மந்திரசேஷம்னு இருக்கு. பிரணவம் சொல்லக்கூடிய விஷயத்தான் மந்திரசேஷனம் விவரிக்கிறது. அவ்வர்த்தத்தை தான் இன்னும் விவரமாக துவயம் சொல்லுகிறது. அந்த அர்த்தத்தை இன்னும் விஸ்தாரமாகத்தான் சரம ஸ்லோகம் சொல்லுகிறது நம்முடைய பெரியவர்கள் காட்டுகிறார்கள். அப்போ துவயார்த்தம் சொன்னான்னு கேட்டால் திருமந்தார்த்தம் தான் சொன்னார், சரமஸ்லோகார்த்தம் தான் சொன்னார். ஆக ரகசியத்தின் அர்த்தம் முழுவதையும் அங்கே சாதித்தார் மணவாள மாமுனிகள் பெருமாள் முன்பாக பார்க்கிறோம். நமக்கு சமாஷம் பண்ணி வைக்கும் ஆச்சாரியன் பொதுவாக பார்க்கணும், என்ன பார்க்கணும்னா அவர் நமக்கு அந்த திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் மூன்றையும் மூலத்தை நமக்கு உபதேசிப்பார். அந்த சமயத்துல சில ஆச்சாரியர்கள் அவர்கள் அதுக்கு பொருளும் உரைப்பார்கள். சில இடங்கள்ல அவர்களுக்கு கால வசதி இல்லாமல் இருக்கலாம், இடவசதி இல்லாமல் இருக்கலாம். அந்த சிஷ்யனானவர்கள் அவர்கள் வேறு சில ஆச்சாரத்தை சென்று அந்த அர்த்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் அர்த்தம் சொன்னார்னா மூலத்தை சொல்லாம சொல்லியிருக்க மாட்டார். மூலம் சொல்லாம இப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? துவயார்த்தம் நான் சொல்லுகிறேன் அப்படின்னா துவயம்னா என்னன்னு சொல்லாம இருக்க முடியுமா? துவயத்தையும் சொல்லியிருப்பார், திருமந்திரத்தையும் சொல்லியிருப்பார், சரமஸ்லோகத்தையும் சொல்லியிருப்பார், அதனுடைய அர்த்தமாக எல்லா விஷயங்களையும் சொல்லியிருப்பார். அப்போ மூலத்தையும் உபதேசித்தார், அர்த்தத்தையும் உபதேசித்தார் மணவாள மாமுனிகள் அழகிய மணவாளனுக்கு அப்படின்னு பார்த்தால், அப்படிப்பட்டவன் தானே ஆச்சாரியன். ஆச்சாரியன் தானே சிஷ்யனுக்கு ரகசியத்தை கொடுக்க வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் கொடுக்க வேண்டும். அதைத்தான் அந்த இடத்துல மணவாள மாமுனிகள் செய்தார் நம்ம பார்க்கிறோம். இந்த ரகசியம் எங்கிருந்து வந்தது? பெருமாள்கிட்ட தான் வந்தது. திருமந்திரத்தை அறநூல் சிங்காமை விரித்தவன் அப்படின்னு பதரிகாசிரமத்திலே தானே சிஷ்யனுமா ஆச்சாரமா நின்று திருமந்திரத்தை வெளியிட்டொருளினான் அப்படின்னு நரநாரணனாய் நின்று இந்த நரனுக்கு இந்த நாரணன் திருமந்திரத்தை உபதேசித்தான்னு பார்க்கிறோம். விஷ்ணுலோகத்துல பெரிய விராட்டியாருக்கு துவயத்தை உபதேசித்தார் பெருமாள்னு பார்க்கிறோம். தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணனானவன் சரமஸ்லோகத்தை உபதேசித்தான் பார்க்கிறோம். ஆனால் அவ்விடத்திலே அவர்கள் அர்த்தத்தை சொன்னார்களா நமக்கு தெரியாது, மூலத்தை சொன்னாதான் பார்க்கிறோம். ஆனால் பெருமாள் மூலத்தை உபதேசித்தார். ஆனால் இங்கே மணவாள மாமுனிகள் அந்த பெருமாளுக்கே மூலத்தையும் உபதேசித்து அர்த்தத்தையும் உபதேசித்து அதனாலே ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தை பெற்றுக்கொண்டான்னு சொன்னால் அது மிகையாகாது. அதை கேள்வி கேட்பதற்கு நமக்கு அந்த இடத்துல யோகியதையும் கிடையாது. இப்படித்தான் நடந்ததுன்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி நடந்திருக்குமான்னு கேட்டால் இப்படித்தான் கொள்ள வேண்டும் அடியனுக்கு தோன்றித்து, அதனால இந்த இடத்துல இதை விண்ணப்பம் செய்தேன். அப்படி
மணவாள மாமுனிகள் இந்த ரகசியத்தை அர்த்தத்தையும் மூலத்தையும் சேர்த்துக் கொண்டு ஒரு வருட காலம் எம்பெருமான் செவிமடுக்கும்படி அங்க இடத்துல உபதேசம் பண்ண, அதை கொண்டாடும்படியாக அவருக்கு தனியையும் கொடுத்து தன்னுடைய ஆதிசேஷ பீட்டத்தையும் கொடுத்தான் அப்படின்னு பார்க்க. இந்த அளவு மணவாளர்கள் எந்த கோயில போய் பார்த்தாலும் அவர் ஆதிசேஷன் பீட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏன்னு கேட்டால் இந்த நன்னாள் தான் அது அமைந்தது. அவரை தன்னுடைய ஆச்சாரம் ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் ஆச்சாரனுக்கு வெகுமதியாக தன்னுடைய அந்த பீடத்தையே எடுத்து கொடுத்தான். அதனால்தான் இன்றளவும் அவர் ஆதிசேஷன் பீடத்திலே அமர்ந்து நமக்கு சேவை சாதிக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உயர்ந்த பொன்னாள் நன்னாள் இது. அந்த நன்னாளிலே மணவாளமானை பற்றி ஓரிரு வார்த்தைகள் இங்கே விண்ணப்பிக்கும்படி அடியேனுக்கு உத்தரவிட்ட பெரியோர்களுக்கு தலையல்லால் கைமாறுன்னு சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏதோ இந்த கடுகை துளைத்து கடல் இடுமா போலேன்னு சொல்லுவா. அதுபோல ஒரு மிகவும் கடினமான காரியம் இது. மணவாளனுடைய ஏற்றத்தை சொல்லுவதற்கு நாமார் அப்படின்னா நாம் யாரும் கிடையாது. அதுலயும் மொத்தத்தையும் சொல்ல ஒரு திவலை தான் எடுத்துக்கொண்டு அனுபவித்தோம். அதை சொல்வதற்கே நமக்கு அருகதை கிடையாதுன்னாலும் சொல்லி முடிக்க முடியாதுன்னு சொல்லாமே தவிர சொல்லக்கூடாதுன்னு கிடையாது. நம்மால முடிந்த அளவுக்கு அந்த பெருமையை சொல்லிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால அடியேன் இங்கே ஓரளவுக்கு இங்கே முயற்சி செய்து விண்ணப்பித்தேன். குற்றம் குறைகளை பெரியோர்கள் பொறுத்து நான் பிரார்த்தித்துக் கொண்டு அடியேன் அமைகிறேன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவிழேஷனும் அடியேன் மதுர கவிதாசன்.